நேயர்களே, விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம். விழுப்புரம் அருகே மரக்காணத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் குடிசைகள் தீ வைக்கப்பட்டன. 5 பேருந்துகள் தீக்கிரையாகப்பட்டதால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கலவரத்தை அடக்குவதற்கு போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பாமக சார்பில் நடத்தும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மரக்காணம் வழியே வாகனத்தில் சென்றவர்களுக்கும் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் பலருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பலர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து மரக்காணம் வழியாக சென்ற பேருந்துகளுக்கு அந்த பகுதியில் வசித்தவர்கள் தீ வைத்தனர். இதில் 5 பேருந்துகள் தீக்கிரையானது. அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நேயர்களே, தமிழகத்தில் கலவரங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு யார் காரணம்? இதோ எவிடன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த திரு கதிர் அவர்கள் மதுரையிலிருந்து தயாராக இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். நேற்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு பாமக, அதாவது ஒரு மக்களுடைய போராட்டங்கள் எல்லாமே இங்க தொடர்ந்து அறவழியில தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் அதற்கான போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க முக்கிய பிரதான கட்சிகள், எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே அறவழியில் நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு கட்சியுடைய கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய இடத்தில் இவ்வளவு பெரிய வன்முறை நடைபெற்றிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது கடும் கண்டனத்திற்குரியது. இந்த வன்முறையினுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த வன்முறை ஏதோ நேற்று இரவு மட்டும் நடந்த வன்முறையாக நான் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. கடந்த ஆண்டு இதே மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த சித்திரை பௌர்ணமி விழாவில் அப்போதைய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் காடுவெட்டி குரு அவர்கள் மிக பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு சாதி துவேஷத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்தார். அதாவது எங்கள் சாதி பெண்களை யாராவது கலப்பு திருமணம் செய்து கொண்டார், அவர்களுடைய கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன் என்றெல்லாம் ஒரு வன்முறையை அவர் வெளிப்படுத்தினார். அதன் விளைவாக தான் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. 300 தலித் வீடுகள் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டன. நேற்றைய கூட்டத்தில் கூட காடுவெட்டி குரு அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது ரொம்பவும் கடும் கண்டனத்திற்குரியது. நரிகுறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் கூட கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் துப்பாக்கி எடுத்து அவர்கள் சுட்டு விடுவார்கள். ஆனால் நாம தான் இன்றைக்கு சொரணை இல்லாமல் இருக்கிறோம். நாம் பெண்களை எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை நாம் கண்டிக்காமல் இருக்கிறோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இதனுடைய விளைவாக தான் நான் பார்க்கிறேன். மோதிக்கொண்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாமகவோ இல்ல பொதுமக்களோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தலித்துகளோ மோதிக்கொண்டதை நான் அவர்கள் எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள். ஆனால் இவர்களை தூண்டி விடுவது யார்? இந்த சக்தியை தூண்டி விடுவது யார்? இது போன்ற விஷயத்தை, சாதிய துவேஷத்தை ஒரு 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 அமைதியற்ற மாநிலமாக, ஒரு அண்ட்ரஸ்ட் ஸ்டேட்டாக இன்னைக்கு தூண்டி விடுகிற சக்தியின் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இதுதான் நான் வைக்கிற கேள்வி. இது தெரியாதா? கடந்த 1 ஆண்டு காலமாக, குறிப்பாக நவம்பருக்கு தருமபுரி சம்பவத்துக்கு பிறகு இங்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதி துவேஷத்தை தூக்கி பிடிக்கிற போன்று சில கட்சிகள் சாதி தலைவர்களை அணி சேர்த்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக தான் இதை நான் இப்படி பார்க்கிறேன். கதிர் சார், அப்படியே நீங்க சொல்ற அந்த தகவலை வைத்து பார்க்கும்போது, அப்படி என்றால் காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கு நடைபெறும் என்று முன்கூட்டியே தெரிந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் அங்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. கதிர் சார், இது குறித்து என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இது முழுக்க முழுக்க இன்றைக்கு அவர்கள் சாதாரணமாக அதனுடைய பின்னணியை எடுத்து நான் அங்கே இதுவரை முதல்கட்ட அடிப்படையில் நான் விசாரித்த வரை அந்த கூட்டத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மது அருந்திவிட்டு மது பாட்டில்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது வீசி எறிந்து காயம் ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் போகிற வரவர்கள் எல்லாரும் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அங்க இருக்க டோல்கேட்டை நிறுத்தி டோல்கேட்டை அடித்து சூறையாடி இருக்கிறார்கள், வாகனங்களை சூறையாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த விபத்தில் ஒரு இறந்து போயிருக்கிறார். அந்த இறந்து போனவர் ஒரு பாமகவை சேர்ந்தவர். நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். உயிர் தானே. ஆனால் இது எல்லாம் தெரிந்த பிறகும் காவல்துறை உரிய முறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த குழுவினர்கள் தான் கடந்த 1 வருட காலமாக தமிழகத்தை மிக மோசமான அளவில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சாதி துவேஷம் ஏற்படும் என்பதை கணக்கிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாமா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை தடுத்திருக்க வேண்டாமா? அதன இன்டெலிஜென்ஸ் இருக்கு. போலீஸ் என்று சொன்னால் இங்கே கலவரம் வரும், இந்த சூழல் பதட்டமாக இருக்கிறது, கூடுதலான பாதுகாப்பு போட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை நடத்துபவர்களை அழைத்து இந்த வாக்குறுதிகளை அவர்களுக்கு உறுதிமொழி ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஏதோ கூட்டங்களுக்கு எல்லாம், சின்ன சின்ன சிறு அளவு கூட்டங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கூட்டங்கள் நடத்தி அங்க இருக்கக்கூடிய சாதாரண இயக்கவாதிகளுக்கு எல்லாம் உறுதிமொழி வாங்குகிற இந்த அரசாங்கம்
ஒரு மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய சங்கங்களாக இருக்கக்கூடிய அந்த பிரமுகர்களை அழைத்து எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும், உரிய பாதுகாப்புகளை போட்டிருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய தலித் மக்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு அதிக பாதுகாப்புகளை போட்டிருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது முற்றிலுமாக அவர்கள் அதை கோட்டை விட்டால் என்றுதான் சொல்லுவேன். கண்டிப்பாக இப்ப பாதுகாப்பில் எவ்வளவு மெத்தனமாக இருந்திருக்கிறது தமிழக காவல்துறை அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதே நேரத்தில் நேற்றைக்கு அவர் பேசிய விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் மது விலக்கை ஒற்றை கொள்கையா வைத்துதான் அந்த கட்சியே செயல்பட்டு இருந்தது. இப்ப அந்த கொள்கையிலையும் எப்படி இருக்குங்கிறத நேற்றைய நிலைப்பாடு நமக்கு விளக்கிருச்சு. இப்ப புதிய கொள்கை காதலை ஒழிப்போம் என்று. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விவசாயிகள் என்றும் விவசாயிகள் அரிவாள் பிடிப்பது விவசாயத்திற்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் ஆலை சாய்க்கவும் நாங்கள் அரிவாள் பிடிப்போம் என்பது போன்ற வன்முறையை தூண்டக்கூடிய அளவிலேயே நேற்றைய கூட்டத்தில் அனைத்து பேச்சுக்கள், அந்த ஒரு தலைவர் அல்ல, அனைத்து அங்கு மேடையில் இருந்த அத்தனை பேரும் பேசியிருக்கிறார்கள். அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்படி வன்முறையை தூண்டி ஒரு மாநிலத்தில் சாதிய வெறியை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்னது போன்று கடந்த நவம்பர் மாதம் தர்மபுரி சம்பவத்திற்கு பிறகு மிக தெளிவாக இன்னும் அதிகமாக அதனை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கே நேற்று இது போன்ற வன்முறையை, சாதி துவேஷத்தை தூக்கி பிடித்தவர்கள் எல்லாம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இது என்ன நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்? இங்கே இது கடந்த ஒரு ஆண்டு காலமாக இங்கே என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்றது தெரியாமலாம் கிடையாது. இதனுடைய உச்சகட்டமாக தான் இதை அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய குலப்பெருமைகளை பேசுவது என்பது வேறு, ஒரு சமுதாயத்தினுடைய சாதனைகளை பேசுவது என்பது வேறு, ஒரு சமுதாயத்தினுடைய கலை பண்பாடுகளை பேசுவது என்பது வேறு. ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய திருவிழா என்று ஒன்றை கூட்டி வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை கெடுக்க வேண்டும் என்று மது அருந்தி குடித்துவிட்டு இது போன்ற நாசகரமான செயல் ஈடுபடுவதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற ஒரு திருவிழாவை எப்படி ஊக்குவிக்க முடியும்? அப்ப இது எல்லாம் நமக்கு தெரிந்தா நடக்குது. இதெல்லாம் அவர்கள் இதை விட கூடுதலாகவும் பேசியிருப்பார்கள். இந்த நமக்கு இப்ப கிடைத்த தகவல்கள் எல்லாம் ஆரம்ப கட்ட தகவல்கள் தான். இன்னும் வன்முறையை தூண்டுகிற அளவு பேசியிருக்கிறார்கள். அங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பகுதியில் பெரும்பான்மையாக அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை விட அதிகமாக கடலூர் மாவட்டங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த இரண்டு மக்களும் ஏழை எளிய மக்கள், நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள். அந்த மக்களிடம் நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய பாமகவும் வன்னியர் சங்கம் சேர்ந்து கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, சுயநலத்திற்காக ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்டிக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் இது கடுமையாக கண்டிக்க வேண்டும். அரசு உண்மையானமே ஒரு மக்களாட்சி அரசாக இருக்கிறது என்று சொன்னால், அங்கே நேற்று என்னென்னலாம் பேசினார்களோ அதன் அடிப்படையில் அதை வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழகம், மறுபடியும் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு வன்முறை மாநிலமாக, சாதி கலவரத்தை தூண்டுகிற மாநிலமாக, ரத்தம் குடிக்கக்கூடிய மாநிலமாக போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. இது போன்ற தலைவர்களை அரசு மட்டும் கண்டிக்க கூடாது, மக்கள் போன்ற தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும். சார்ந்த மக்களை புறக்கணிக்க வேண்டும், மற்ற மக்களும் புறக்கணிக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்க முடியும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். என்ன தமிழ் தேசிய பேசிய மண், இந்த மண் என்ன சாதி ஒழிப்பு பேசிய மண். இந்த இடத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எளிதாக விட்டுவிட முடியாது. கதிர் சார், மற்றும் ஒரு கேள்வி கதிர் சார், அதாவது பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஆண்டே இதே கூட்டத்தில் இதே விட மோசமா வன்முறையை தூண்டக்கூடிய அளவில் பேசினாங்க. நம் சாதி பெண்ணை யாராவது இது பண்ணா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் பேசினாங்க. அதுடைய பிரதிபலிப்பா கடந்த நவம்பர் மாதம் நாம பார்த்தோம். ஆனால் இதுவரை அந்த மாதிரி பேசினதற்கு ஒரு வழக்கு கூட போடவில்லை. இந்த ஆண்டு பேசியதற்கும் இல்லை நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கும் அதற்கு பின்னாடி இந்த கூட்டத்தில் பேசினதற்கு மட்டும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்னு எப்படி நம்ப முடியும்? கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுடைய குரல்களை, மக்களுடைய மனசாட்சி பிரதிபலிப்புதான் அரசாங்கமாக இருக்க முடியும். ஆனால் போன ஆண்டு பேசிய அந்த பேச்சு என்பது ரொம்ப ஒரு வன்முறை தூண்டுகிற பேச்சு, ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு பேச்சு. எந்த பெண்களுடைய யார் வேண்டாலும் யாரையும் காதலிக்கலாம். அவர்களுக்கான வயது வரம்பு என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை இல்லை, எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது போன்ற நிலைகளை, இது போன்ற சங்கங்கள், இது போன்ற பிரதிநிதிகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், போன ஆண்டும் சரி, இதுவரை ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. குறைந்தபட்சம் அவர் செய்து தவறு என்பதை கூட சட்ட ரீதியாக
இந்த அரசு தண்டிக்கவில்லை. அது ரொம்ப ஆழ்ந்த வேதனை அளிக்கிறது. ஒருவேளை வெளியில் இப்படி சொல்லி சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மறைமுகமாக சாதிக்கு இந்த அரசு ஆதரவளிக்குதோ என்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு எழுகிறது. இந்த நேரத்தில் கைது செய்திருக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்க வேண்டும். இது போன்ற நபர்கள் மீது எதிர்ப்பை சாதாரண ஏழை எளிய மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு காட்டவில்லை. சின்ன சின்ன அளவில் இது போன்ற சக்திகள் எங்கெல்லாம் சொல்லுகிறதோ அங்கெல்லாம் வரக்கூடாது என்று தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இங்கே உள்ளே வந்தால் என்னுடைய மாவட்டம் கெட்டு போய்விடும், என்னுடைய மாவட்டம் அமைதி நிலைகுலைந்து போய்விடும் என்பதற்காக அந்த மருத்துவர் ராமதாஸ் உள்ளே விட மறுத்தார். அந்த தைரியம் தமிழக அரசுக்கு இல்லை. நிச்சயமா கதிர் சார், இப்ப தற்போது ஊடகங்களிலோ மற்ற செய்தித்தாள்களிலோ நம்ம பார்க்கும்போது என்ன தகவல் சொல்றாங்கன்னா, இரு தரப்பினர் மோதிக்கொண்டார்கள் அப்படின்னு தான் ஒரு தலையங்கமோ மற்ற காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, இரு தரப்பினர் மோதிக்கொள்கிறார்கள், ஆனால் முழுக்க 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 பாதிக்கப்படுவது நம்ம பொதுமக்களுடைய வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, பொதுமக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, கொளுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா கதிர் சார்? இது காஸ்ட் கிளாஷ் என்று சொல்லுகிறார்கள், இல்லனா ஒரு கிளாஷ் என்று மோதல் என்று இது மோதலே கிடையாது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரம். திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம் என்பதை விட இது ஒரு எங்க வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அது நமக்கான ஒரு களமாக மாற்றிக் கொண்டார்கள். அவர்களுக்கான களமாக அதை மாற்றிக் கொண்டார்கள். 1,00,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். அந்த பகுதியில் வாகனங்கள் நாங்க தான் இருக்கிறோம், நாங்க தான் போகிறோம், யாரை வேணாலும் அடிக்க முடியும் என்கிற ஒரு வன்முறையை மீறுகிற ஒரு செயல் அதுதான் அங்கே நடந்தது. இது மோதல் கிளாஷ் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மோதல் என்று சொன்னால் இரண்டு தரப்பினும் சரிக்கு சமமாக மோதிக்கொள்வது. இங்கே அப்படி நடக்கவில்லை. அங்கே போய் சாலையில் சென்று கொண்டிருந்த சாதாரண மக்கள், டிவிஎஸ் 50 போயிட்டு இருக்கக்கூடிய மக்களை மீதெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குடித்து விட்டு பாட்டில்களை போட்டு தாக்கியிருக்கிறார்கள். அந்த சென்ற வாகனங்கள் எல்லாம் ஒரு மது பாட்டில் நிறைந்த வாகனங்களாக தான் அங்கே போயிருக்கிறது. அங்க இருக்கிற பல வாகனங்கள் தீ வைத்து எரித்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனுடைய வெளிப்பாடு என்ன? இது மோதலாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை, அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை அடிக்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும், கொல்ல வேண்டும் என்கிற ஒரு மோசமான நிலைதான் இது. இதை மோதல் என்று சொல்லவே முடியாது, கிளாஷ் கிடையாது. இதை நாம் அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது திட்டமிட்டு அங்கே அந்த கூட்டங்களில் பரப்பப்பட்ட விஷ கருத்துக்கள், அதற்கு முன்பு ஒரு வருடமாக பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள், அப்புறம் நாங்கள் எல்லாம் 80% தாழ்த்தப்பட்டுள்ள 20% என்று சில சாதி சங்கங்களை சேர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சாரம், இது எல்லாம் இது போன்ற ஏழை எளிய தொண்டர்களை, மக்களை இன்னைக்கு ஒரு மோசமான வன்முறை கும்பலாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. வன்முறையை மட்டும் செய்யவில்லை இந்த தீய சக்திகள், ஏழை விவசாயிகளை எல்லாம் வன்முறை கும்பலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதில் உள்ள ஆபத்து. கண்டிப்பாக கதிர் சார், நேற்றைக்கு நடந்த இந்த வன்முறை இது நேற்றையுடைய சம்பவம் மட்டுமல்ல, கடந்த ஆண்டுடைய தொடர்ச்சி என்றும், இங்கு மீண்டும் மீண்டும் சாதியை தூக்கி பிடிக்க வேண்டிய எதை திராவிட இயக்கங்கள் வேண்டாம் என்று இத்தனை ஆண்டு காலம் போராடியதோ அதனை மீண்டும் தூக்கி பிடிக்கக்கூடிய வகையிலேயே தற்போதைய இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுக்கு கண்டனங்களை மிக ஆழமாக இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். அதற்கு நன்றி சார். நன்றி.